நாம் இப்போ இந்த வீடியோவில் ருசியான ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. பெரிய தக்காளி 1 எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ தண்ணீரில் வேக வைத்து தோல் நீக்கிக்கலாம். 4 கப் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் வேக வைத்த தக்காளி, புளி சிறிதளவு எடுத்து நன்றாக பிசைந்து கரைத்து வைத்துக்கோங்க. இதில் நம்ம மசாலா தூள்கள் அனைத்தும் போடலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ரசப்பொடி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இப்போ நம்ம ரசத்தை கொதிக்க வச்சுக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 இப்போ நம்ம இடிகளில் இடிச்சிக்கலாம். ரசத்தை தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, காயப்பொடி, கருவேப்பிலை, மல்லிக்கீரை, மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க. நம்ம சதைச்சி வச்சுக்கலாம் பூண்டு, ஜீரகம், மிளகு அதையும் சேர்த்து நன்றாக வறுத்துக்கோங்க. ஒரு கரண்டி ரசத்தை எடுத்து இதில் ஊற்றி தாளித்து கொட்டிக்கவும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ரசம் ரெடி.